ஏன்னா 97 லட்சம் பேரை வந்து நீக்கம் பண்ணிருக்காங்க. மாவட்ட வாரியா சராசரியா 2 லட்சத்துக்கு மேற்பட்டவங்க வந்து நீக்கப்பட்டிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது என்ன வலியுறுத்தி? முதலமைச்சர் அவர்கள் அனைத்து பகுதிகளிலுமே தீவிரமாக அதையெல்லாம் கண்காணிக்க சொல்லி இருக்கிறார். ஒரு வாக்கு கூட விடுபட்டுவிடக் கூடாது என்பதிலே அவர் தெளிவாக இருக்கிறார். அதை எங்கள் கூட்டணியின் சார்பாக அங்கே எல்லா இடத்திலுமே பார்க்கப்பட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். ஆனால் விடுபட்ட வாக்குகள் உண்மையிலேயே இல்லாதவர்களா அல்லது இருந்தவர்களுக்கு வாக்கு இல்லாமல் போனதா என்பதை நாங்கள் தீவிரமாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி அவர்கள் சொல்லியிருந்தாலும் முதலமைச்சருடைய அறிவுறுத்தலை ஏற்று நாங்கள் அதுவெல்லாம் உண்மையா என்று எந்தெந்த வீடுகளிலே வாக்கு இல்லாமல் போனதோ அந்த வீடுகளுக்கு சென்று அதையெல்லாம் முழுமையாக உறுதி செய்ய இருக்கின்றோம். அதே மாதிரி 26 சட்டமன்ற தேர்தல் ஒட்டி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, அதிகப்படியான இடங்கள்ல வந்து நாங்க சீட்டு கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தொடர்ந்து கூட்டணியில் இருக்கிற திருமாவளவன் கேட்டுருக்காங்க. கோமதேகாவுடைய நிலைப்பாடு என்னவா சார்? அதாவதுங்க, கூட்டணி கட்சிகள் என்றால் தேர்தல் நேரத்திலே தொகுதிகளை அதிகமாக கேட்பது ஒரு வழக்கமான ஒன்றுதான். இதுல ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. அதை வைத்து இங்க ஏதாவது கும்மி அடிக்கலாம்னு நினைச்சாங்கன்னு சொன்னா அது நடக்காது. அதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனா ஒவ்வொரு தேர்தலிலும் இதெல்லாம் நடப்பதுதான். அனைத்து கட்சிகளும் ஒன்று சேர்ந்து இந்த கூட்டணி மீண்டும் வலுவாக இருக்கும். 2026 சட்டமன்ற தேர்தலிலே ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெறுவோம் என்பதிலே எந்த ஐயமும் இல்லை. காவல் நிலையம் திறந்தாலும் காவலர் பற்றாக்குறை அதிகமா இருக்கு. ஒவ்வொரு ஸ்டேஷன்லயும் வந்து அதிகப்படியான காவலர்கள் இல்லாதவர்கள். நீங்கள் சொல்வதிலே சில உண்மை இருக்கிறது. அதற்காக இப்போது தேர்வெல்லாம் நடத்தி இருக்கின்றார்கள். ஆனா கண்டிப்பாக தேவையான விஷயங்களை அரசு செய்யும் என்று நம்புகிறோம். தொடர்ந்து பாஜக மாநில தலைவர் என்ன சொல்லியிருக்கிறார் பேச்சுல, என்கிட்ட வந்து 17 திமுக அமைச்சருடைய பட்டியல் தயாராக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா இந்த ஆண்டுகளுக்குள்ள கூட துரைமுருகன் அவர்கள் கே நேரு அவர்கள் இல்லத்துல வந்து ரைடெல்லாம் நடந்துச்சு. அதை வச்சு அவர் மிரட்டுறாரா அப்படிங்கிற ஒரு தோணியில பேசியிருக்கிறாரு. கூட்டணி கட்சி தலைவரா நீங்க? அவங்க மிரட்டுற தோணியில இப்பவா பேசுறாங்க? எப்பவுமே இப்படிதான் பேசுறாங்க. ஃபைல்ஸ் சொன்னாரு முன்னாள் தலைவர், டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படின்னாரு, அப்புறம் ஏடிஎம்கே ஃபைல்ஸ் அப்படின்னாரு, அப்புறம் வாயை திறக்கிறதே காணோம். அது உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? ஆனா இது வந்து இதுக்கெல்லாம் வந்து இங்க யாரும் பயப்பட போறது. கோமதேகாவினுடைய தேர்தல் அங்கீகாரம் தொடர்பா என்ன நிலைப்பாடு வந்து? அது வந்து தேர்தல் கமிஷன் அப்பீல் பண்ணிருக்கிறோம். அது ஒன்னும் பிரச்சனை இருக்க வாய்ப்பு இல்லை. செங்கோட்டையன் என்ன சொல்லிக்கிறாருன்னா, பொங்கலுக்கு பிறகு அல்லது பொங்கலுக்குள்ள வந்து முக்கிய மாற்றங்கள் தாவேக்கால இருக்கும், பல கட்சி தலைவர்கள் கூட வந்து இணையலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவங்க கட்சி மக்கள் சந்திப்பு கூட்டம் விஜயமங்கலத்துல இப்ப நடந்த போது கூட நிறைய பேர் சேர போறாங்க அப்படின்னாங்க. யாராவது சேர்ந்தாங்களா? சொன்னாங்கல்ல, உங்களுக்கு பத்திரிகை எல்லாத்துக்கும் தெரியும். நிறைய பேர் சேர்றதுக்கு தயாரா இருக்கிறாங்க. அந்த மேடையில நிறைய பேர் சேர போறாங்க. கோயம்புத்தூர்ல ஏர்போர்ட்ல இறங்கணும்னு நிறைய பேர் சேர போறாங்கன்னாங்க. யாராவது சேர்ந்தாங்களா? அதே சமயத்துல பாத்தீங்கன்னா வருகின்ற 26 சட்டமன்ற தேர்தல திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி எப்பயுமே வரலாறு காணாத வகையில வந்து தாவேக்கா வந்து வெற்றி பெறும், அருண்ராஜ் வந்து அதுக்கு வந்து யாராவது உழைப்பாரு அப்படின்னு வந்து அவங்க கூட சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா நீங்க வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினரா இருக்கிறீங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த சட்டமன்ற தொகுதிக்கு எது மாதிரியான திட்டங்கள் எல்லாம் செஞ்சிருக்காங்க அப்படிங்கறது. அதாவது அவங்க ஓட்டு அதிகமா பிரிக்கிறேன்னு சொல்றாங்க. பிரிச்சா எங்களுக்கு நல்லதுதான். இதுல ஒன்னும் வருத்தப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஆனா நல்லதுதான். அதனால வந்து இன்னொன்னு வந்து சும்மா வந்து தொகுதியில அப்படின்னு சொல்றப்ப நான் முதல்ல அண்ணாமலையவே விவாதத்தை கூப்பிட்டுருக்கேன். ஒரு மேடையை போடுவோம், பத்திரிகையாளர் வர சொல்லுவோம். அண்ணாமலை வந்து திருச்செங்கோடு வந்து இதை பண்ணல அதை பண்ணலன்னு சொன்னப்பவே 2 பேரும் நேருக்கு நேரு பேசிக்கலாம், விவாதம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்பவும் அது நிக்குது. எப்ப வேணாலும் நான் தயாரா இருக்கிறேன். அருண்ராஜ் எப்ப வேணாலும் வரலாம். சார் அதே மாதிரி கொமரா தொகுதி வந்து கோமதேகா கேட்கற மாதிரி தகவல் வருது, உண்மைங்களா? 236 தொகுதியில் நாமக்கல் மாவட்டத்திலே வந்து திருச்செங்கோடு தொகுதி கொமராத்துக்கு குறிப்பிட்டு கேட்கற மாதிரி சொல்றாங்க கோமதேகா. நான் சொல்லிட்டேன், கூட்டணியில அது உங்களுக்கான வாங்கி தருவீங்களா? கூட்டணிக்கு தலைமையா இருக்கிற முதலமைச்சர்கிட்ட போய் 4 சோத்துக்களை கேட்க வேண்டியது. உங்களுக்கு கேட்டா நீங்க வாங்கி தர மாதிரி தான் சொல்லுங்க, நான் கேட்கறேன். கோயில் விவகாரத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதிரான நிலைப்பாட ஒரு தரப்பினர் எடுத்திருக்காங்க திருச்செங்கோட்டில். அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? எந்த கோயில்? பொங்கல் கோயிலா? அதாவது இது வந்துங்க புரிதல் இல்லாம வந்து பண்றது. இது வந்து நம்ம எல்லாத்துக்கும் பொதுவான விஷயங்களை தான் நாங்க வந்து அங்க பண்ணிட்டு இருக்கிறோம். அது மாதிரி இது இல்லை. என்கிட்ட நேரா வந்து யாரும் பேசல.
பேசும்போது அதுக்கான பதில் கேட்டா சார் என்ன சொல்றாங்கன்னா அது அரசியல் விமர்சகர்கள் வந்து கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி கொங்கு மண்டலத்தை மட்டும் ஏன் வந்து சீட்டு கேக்குது, அவங்க வந்து வேற சட்டமன்ற தொகுதியில நின்னு போட்டி இல்லாமல்ல. நானுமே நேராவே இல்லைன்னு சொல்லிடுறேன். எங்க கட்சியோட கொள்கையே கொங்கு மண்டலத்துல வளர்த்துறதுதான், கொங்கு மண்டலத்தினுடைய வளர்ச்சிக்காகத்தான், அதான் எங்க கொள்கை. அப்படி இருக்கப்ப அந்த கேள்வி எதுக்கு வருது? அதே மாதிரி இந்த வாரத்துல பொதுக்கூட்டம் தாவேகா சார்பில் கூட்டம் நடத்தினாங்க. இங்க பேசின ஆனந்த் உட்படவே திருச்செங்கோடுக்கு வந்து எந்த ஒரு நலத்திட்டங்களும் வந்து எம்எல்ஏ செய்யல என்ற குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. சரி, அருண்ராஜ் ஆனந்தையும் சேர்த்து கூட்ட சொல்லுங்க. டிஎஸ் சத்தின்னு சொல்லியிருக்காரு சார். டிஎம்கே வந்து முடிஞ்சா விஜய் கூட கூட்ட சொல்லுங்க. சார் டிஎம்கே தீய சக்தி, டிவிகே தூய சக்தி அப்படின்ட்டு நாங்க வந்து பெண்களுக்கு வந்து முன்னுரிமை தருவோம், அவங்களுக்கு வந்து பாதுகாப்பை நிலைநிறுத்துவோம் அப்படின்னு விஜய் சொன்னாங்க. உதாரணம் நாமக்கல் மாவட்ட சார்ந்த மாத்தினாங்கல்ல, அவர் பேசுறத பார்த்து அவரை பேசுறத பார்த்து பயப்பட வேண்டியது அதிமுக இல்ல. அவர் வந்து அதிமுக இருக்கிற பொசிஷன்ல வர்றதுக்காக முயற்சி பண்றாரு. திமுகவை தோற்கடிக்கிறதுக்காக அவர் முயற்சி பண்ணல. அதிமுக இருக்கிற பொசிஷன்ல தான் வர்றதுக்கு பாக்குறாரு. அப்ப பயப்பட வேண்டியது அதிமுக. பெண்கள் பாதுகாப்புன்னு சொல்லி வேணும்னே இந்த கேள்வி கேட்டீங்கன்னு நினைக்கிறேன். நாங்க அந்த பதில் சொல்லணுங்கிறதுக்காக. ஆனா திருச்செங்கோட்டுல என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். நடுராத்திரியில் திருச்செங்கோட்டுல அந்த மாவட்ட செயலாளர் என்ன பண்ணாரு உங்களுக்கு தெரியும். வேண்டாம். அதே மாதிரி நீங்க என்ன சொன்னீங்கன்னா பயன்படுத்தலாம், அது வந்து எந்த தடை யாரும் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அது அந்த தலைவர், அந்த கட்சி தொண்டர், அதுக்கு நமக்கு என்ன இருக்கு? சார் நீங்க வந்து என்ன சொன்னீங்கன்னா கொங்கு மண்டலம் தான் எங்களுடைய குறிக்கோள் அப்படின்னு சொல்லிக்கிறீங்க. தமிழ்நாட்டுல தென் மாவட்டங்கள் இருக்குது, தமிழ்நாட்டுல பல்வேறு மாவட்டங்கள். அங்கேயே சார் நீங்க வந்து கோமத்தேக்க அந்த நிலைப்பாடை வந்து கொண்டு வரணும். எல்லா மாவட்டங்களுக்கும் சட்டமன்றத்துல பேசணும். கொங்கு மண்டலத்துக்கு மட்டும் நம்ம வந்து சட்டமன்றத்துல கோரிக்கை வைக்கிறத என் சட்டமன்ற உரைகள் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். சென்னை முதலானது எல்லா இடத்துக்கும், சென்னை, திருவண்ணாமலை எல்லா மாவட்டத்துக்குமே நான் பேசியிருப்பேன். இருந்தாலும் கூட இப்ப நாங்க இந்த பகுதி என்னால எவ்வளவு முடியுதோ அவ்வளவுதானே பண்ண முடியும். எங்களால இவ்வளவுதான் முடியும், அதை பண்றோம். நாளைக்கு எதிர்காலத்துல அதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னா பண்ணும். அதிகப்படியான இடங்கள் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? கோபிச்செட்டிப்பாளையம் தனி மாவட்டம் ஆக்கணும்னு சொல்லி பல வருஷமா சொல்லிட்டு இருக்கீங்க. அதை பத்தி நீங்க மறுபடியும் முதல்வர்கிட்ட பேசியிருக்கீங்களா? அது பேசிட்டே தான் இருக்கிறோம். பொள்ளாச்சி, கோபிச்செட்டிப்பாளையம், திருச்செங்கோடு, ஆத்தூர், இப்படி பல விஷயங்கள் பேசிக்கிட்டே தான் இருக்கிறோம். ஆனா வந்து இப்ப இருக்கிற அவரு செங்கோட்டையன் அவர்கள் தான் 100 கோடி கேட்டாரு. மாவட்டம் பிரிக்கணும்னா 100 கோடி வேணும் அப்படின்னாரு. இப்ப ஏதாவது அவரு கோரிக்கை இருக்கலன்னு தெரியல, அவரை பார்த்தா கேளுங்க. பொங்கலுக்கு வந்து அதிமுக கட்சியில வந்து 5000 வந்து கொடுக்குறாங்க. அது திட்டம் போயிருக்காரு. 3000 தரதா பிளான் பண்ணி பத்திரிகை பாத்தீங்கன்னா இன்னைக்கு 10,000 சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு பத்திரிகை பாத்தீங்களா? இதெல்லாம் முதலமைச்சர் நிதி ஆதாரத்தை பொறுத்து கேபினெட்டை கூட்டி எடுக்க வேண்டிய முடிவு. நம்ம இங்க பேசுறதுனால ஒண்ணு ஆக போறதில்ல. நல்லது நடக்கும். மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.